மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு மிக முக்கியம். ரத்தம் சம்பந்தப்பட்ட ரத்த நாளங்கள், ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரங்கள், இப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் அது பரவுது இது பரவுது என்கிறார்கள். அதில் போய் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத எச்சரிக்கை. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசு தொடர்புகள் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள்லாம் கவனம். செய்யாத பழிபாவத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சட்டத்திற்கு புறம்பானவர்களுடைய நிலையில் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிதுனத்திற்கு மிக மிக முக்கியம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடியும். எதிரிகளால் இருந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறையும். தைரியமாக முன்னேற்றித்து செல்லலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் ஜிஎஸ்டி, இன்கம் டாக்ஸ், கணக்கு வழக்குகள் எல்லாம் சரியாக வைத்துக் கொள்வது மிதுனத்திற்கு மிக மிக முக்கியம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. அந்த தொடர்ச்சியாக சனிக்கிழமை உணவளிக்க வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய எளிமையான பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் வழிபாடு என்பதனால் எப்பொழுதும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க மன ஆறுதல் ஏற்படும். ராகு 10ல் இருப்பதனால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு எல்லாம் மிதுனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பதட்டத்தை படிப்படியாக குறைவதற்கு அனுகூலமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும்.